ஆல்ரைட் நண்பாஸ், உங்களை நிறைய பேர் வந்து ப்ராக்கோட அப்டேட் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட அப்டேட் வீடியோஸில் வந்து நம்ம ரோமன் பற்றி அதிகமாக பேசியிருக்கேன். நான் ரோமன் ரிலேட்டட் தான் வந்து இப்போ அப்டேட் அதிகமாக வந்துன்னு இருக்குது. பிகாஸ் சம்மர்ஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ ப்ராக்கோட கதை என்ன, ப்ராக் ரிலேட்டட் என்ன அப்டேட் இருக்கா, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ நான் வந்து கடைசியாக ப்ராக்கோட பார்த்த அப்டேட்லாம் வந்து இப்போ இந்த வீடியோக்குள்ள வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கோட பர்த்டே வந்ததில்ல, அன்றைக்கே வந்து அவர் ரிலேட்டட் ஒரு ஃபோட்டோ வந்து தெரிய வந்தது. ஸோ அதுதான் வந்து ப்ராக்கோட ஒரு லாஸ்ட் ஃபோட்டோன்னு சொல்லலாம், லேட்டஸ்ட் ஃபோட்டோ. ஸோ அதுதான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு ஃபீமேல் போலீஸ் கூட பார்த்தோன்னா ப்ராக் வந்து இங்கே இருக்கார். ஸோ அந்த ஃபீமேல் ஆஸ் அ ப்ராக் ஃபேன் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ தான் வந்து ப்ராக்கோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ. ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராக்கோட அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார்ல, அந்த கான்ட்ரவர்சியில், அந்த ஒரு கேஸில் அந்த கதை என்னாச்சு, அதில் வந்து அவரோட ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்னே சொல்லுவேன். ஏன்னா ப்ராக் வந்து அந்த இதில் இருக்கார்ல, அந்த கேஸில், அதில் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து ப்ராக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா அந்த அந்த சுச்சுவேஷனில், அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வின்ஸு தான் வந்து இது ஆள் அண்ட் அந்த ஃபீமேல் இவங்களாம் தான் வந்து ஃபிசிக்கலாக அந்த இதெலாம் இருக்குது பண்ண சம்பவங்கள்லாம். பட் ப்ராக் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த கதையில் ஜஸ்ட் சேட்டிங் தான். அவர் என்டர் ஆனதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் சேட்டிங் தான். அவர் வந்து சேட்டிங் மூலயமா தான் வந்து அந்த ஃபீமேல்கிட்ட வந்து பேசியிருப்பார் அண்டு கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்த வந்து கேட்டிருப்பார். பட் இங்கே கதை என்னென்னா அவர் வந்து எதுவுமே பண்ணல அண்ட் அவர் வந்து எதுவுமே எப்படி சொல்கிறார், அவரோட எந்த இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கதையில் வந்து கிடையாது. ஜஸ்ட் அந்த சேட்டிங் மட்டும்தான். ஸோ எந்த ஒரு கேஸாக இருந்தாலுமே பார்த்தோன்னா அவங்களோட ஃபிசிக்கல் இது வந்து இன்வால்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு சேட்டிங் தான். அதுவும் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வந்து நடக்கலை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ப்ராக்கோட அவர் மேலே வந்து இந்த மாதிரி ப்ளேம் போட்டது அதெல்லாம். இதனால் பார்த்தோன்னா இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் வந்து கிடையாது ப்ராக்குக்காக. ஸோ ப்ராக்கு மேலே வந்து போட்ட இந்த இது இருக்குல்ல ப்ளேமு, ஸோ இது வந்து அவ்வளோ பெருசாக வந்து இருக்காது. வேணா பிகாஸ் அவரோட இன்வால்மெண்ட்டே பார்த்தோன்னா வெறும் சேட்டிங் தான். ஏன்னா இந்த இஷ்யூஸில் பார்த்தோன்னா அந்த ஃபீமேலு வின்ஸு அண்ட் வின்ஸோட அந்த ஃப்ரெண்டு இவங்கள தான் பார்த்தோன்னா ஒரு பெரிய பாட்டாக இருக்காங்க. ப்ராக் வந்து கிடையாது, அவர் வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த சேட்டிங் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ப்ராக் வந்து தப்பிப்பார் இந்த இஷ்யூஸில். அவர் மேலே வந்து பெருசாலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து அஃப்கோர்ஸ் ப்ராக் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு குட் நியூஸ். ஏன்னா ப்ராக் வந்து எந்த ஒரு பெரிய தப்பு வந்து பண்ணல. ஓகேவா, இது ஒன்று. ஸோ இதுலேருந்து பார்த்தா அவரோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு புரியுது. ஸோ அவரும் வந்து டேஞ்சரில் இல்லை ப்ராக் லெஸ்னர் இந்த ஒரு இஷ்யூஸில். ரெண்டாவது விஷயம் ப்ராக்கோட ரிட்டர்ன். உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பெரிய பேப்பர் இப்போ சம்மர்ஸ்லாம் வந்து வருது. ரோமனோட ரிட்டர்ன் பார்த்தோன்னா ஆல்ரெடி அங்கே ரூமராக இருக்குது. ப்ளஸ் பவுல் ஹேமன் இருக்கார் அண்ட் யார் ஜிம்மி, ஆல்சோ நிறைய ஃபீமேல்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து தெரியல எத்தனை பேர் தான் வந்து சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. மேபி நம்ம எதிர்பார்க்குற ஒரு பேர் ரிட்டர்ன் கூட வந்து அங்கே நடக்காது. இல்லை வந்து அது நடந்தால் மற்ற ரிட்டர்ன் நடக்குமான்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராக்கோ ரிட்டர்ன் பண்ணோம், ரோமனோ ரிட்டர்ன் பண்ணோம். சில பெரிய ஃபீமேல்ஸ்லாம் இருக்காங்களே இப்போ கம்பெனியில் இல்லை, லைக் ஓப்பனாகவே சொல்கிறேன், அலெக்சா பிளேஸு அண்ட் யார் சார்லோ ஃபேரி இவங்களாம். ஸோ இவங்களாம் கூட வந்து ரிட்டர்ன் பண்ணவங்களாம் வந்து ரூமர்லாம் இருக்குது. இந்தமாதிரி பல ரிட்டர்ன் அண்ட் இதெல்லாம் வந்து ரூமராக தான் இருக்குது. சம்மர் ஸ்லாமுக்காக பார்க்கலாம். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோமன் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா ப்ராக்கும் ரிட்டர்ன் பண்ணுவாரா சம்மர் ஸ்லாமில்? அதெல்லாம் நம்ம வந்து அந்த மேட்ச் கார்டு வரோம்ல, அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம், பார்க்கலாம். பட் எஸ், ப்ராக்கோட லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் இது தான். ஐ ஹோப் ப்ராக் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க இந்த விஷயத்தை வந்து கேட்டு. ஸோ மறக்காமல் உங்களோட ரியாக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட்லி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. டபிள்யூ பார்த்தீங்கன்னா மேபி பிரான் பிரேக்கர் வர்சஸ் சாமி ஜெயின் வர்சஸ் இல்ஜா டிராகனோட மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து வைக்கலாம் ஆஸ் அ ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த ஐசி டைட்டில். அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அதை நான் வந்து போகிற இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னு. அண்ட் நான் சும்மா வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன் அண்ட் அகைன் அந்த மாமி ரிட்டர்ன் பண்ணாங்களே அண்ட் டாமோட அந்த மாதிரி வீடியோ. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். தென் டபிள்யூட அக்கௌண்ட்டில் போய் அண்ட் அவங்களுக்கான வியூஸ் வந்து செக் பண்ண நீங்கள் வந்து பாருங்கள் எந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்துருக்குன்னு. 15.4 மில்லியன் நம்மளோட மாமி ரிட்டர்ன் பண்ணாங்களா அதில். அண்ட் நம்ம டாம் அண்டு லிவ் மார்கனோட இதில் வந்து 18 மில்லியன். ரியலி இது வந்து கிரேசியான நம்பரு. ஸோ உண்மையிலே பார்த்தோன்னா இங்கே வந்து ஒர்க் ஆகுது. டபிள்யூ பார்த்தோன்னா எதை வந்து இங்கே ட்ரை பண்ணாங்களோ அது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கிளியராகவே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நம்பர்ஸ் வந்து எந்த மாதிரி ட்ரா ஆகுதுன்னு. ஐ மீன் 2 மில்லியன் 3 மில்லியன்லாம் கிடையாது, 15.4 மில்லியன். இன்னொரு சைடில் பார்த்தோன்னா 18 மில்லியன். கிரேஜிங்க. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ஸ்டெஃப்னி வல்காரியை பற்றி. அஃப்கோர்ஸ் நான் வந்து இப்போ 3வது வீடியோவில் வல்காரியை பற்றி வந்து பேசுகிறேன். ஸோ பைதே பார்த்தா வல்காரியா வந்து அஃப்கோர்ஸ் டபிள்யூவில் வந்துட்டாங்க. நம்ம வந்து அவங்க லைவ் இவெண்ட்டில் ஐசா டவுன் கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணதும் வந்து பார்த்துருந்தோம். இப்போ கதை என்னென்னா, ஸோ இப்போ அஃபிஷியலி டபிள்யூ பார்த்தோன்னா தன்னோட இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரீல்ஸில். அதில் மெயினாக நம்ம பார்த்தது நம்மளோட டேவன் பீஸ் பார்த்தீங்கன்னா வல்காரியாவை வந்து வெல்கம் பண்ணுவார். அந்த மூமெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அங்கே வந்து கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வல்காரியா வந்து
ஜட்மெண்ட் டேவோட மெம்பர் ஆகலாம், அந்த மாதிரிலாம் கதை வந்து போயின்னு இருக்குது. அண்ட் அவங்க வந்து மெக்சிகன் நினைக்கிறேன், ஏன்னா அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டேமன் பீஸ் வந்து பேசுவார் இந்த ஃபீமேல் கிட்ட. அந்த ஒரு விஷயம் இந்த சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வல்காரியோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஐ மீன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து ஜூன் 30 வந்து ஸ்டெஃப்னி வல்காரியா வந்து AEWவில் அந்த 4 வீடன் டோர் பேப்பர் இருந்ததில்ல, அப்போது வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அந்த சாசா பேங்க்ஸ் கூட. இந்த மாதிரி ஒரு சம்பவம். அண்ட் அதுக்கப்புறம் ஜூலை 13 பார்த்து நம்ம வந்து அவங்களோட டபிள்யூட இன்ட்ரிங் டெபியூட் மேட்ச் வந்து பார்க்குறோம். ஸோ எவ்வளோ க்ரேஜியாக வந்து போயின்னு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ இண்டி ரெஸ்லிங்கில் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2-3 வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வின்சரால் இதெல்லாம் வந்து நடக்காது. ஐ மீன் ஒருத்தன் வந்து அங்கே AEW இருக்கான், உடனே வந்து எங்கள் டபிள்யூவில் அவரில் வந்து ரூல்ஸ் இருக்கும், க்ளா இருக்கும், அண்ட் அதெல்லாம் வந்து வேறு கதை. அது இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பிரான் பிரேக்கர் வந்து இப்போது புது ஒரு ஃபீமேல் கூட வந்து இருக்கார். ஐ மீன் ஃபஸ்ட்டு யார் கோலாஜெட் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு புது இது ஆள். ஸோ இப்போ கதை என்னென்னா, NXTலேயே வந்து பாதி பேர் வந்து கப்புள்ஸாக இருக்காங்க, ஓகேவா? ஃபீமேல்ஸ் ரெஸ்லர் அண்ட் மேல் ரெஸ்லராக இருக்காங்களே, பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கப்பலாக இருக்காங்க. அண்ட் இந்த சமயத்தில் தான் வந்து எனக்கு வின்ஸ் ஞாபகம் வருது. ஐ மீன் வின்ஸ் இருந்தாருன்னா இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கும். தக்காளி போய் மேட்சை பாருங்கடா, ரெசல் பண்ணுங்கடா, அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அவர். பட் அஃப்கோர்ஸ் ட்ரிபிள் ஹெச் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்ல. ஸோ ஆனால் இது கிரேஸியில் பாதி NXT மேலே பார்த்தோன்னா கப்பல்ஸ் தான் வந்துருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது NXTயா, டெவலப்மெண்ட் கம்பெனியாக, இல்லை வந்து கப்பல்ஸ் ரெஸ்லிங் கம்பெனி என்னன்றது தெரில. ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட இருக்குது, க்ரேஸியான. அண்ட் ரீசெண்ட்லி ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வர்சஸ் இங்கிலாந்துக்கான மேட்ச் ஒன்று நடந்தது. அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்பெயின் வந்து ஜெயிச்சிருவாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மேட்ச் நான் அந்த மேட்ச் பார்த்தேன். அந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு கோல் அடிக்கும் போதே வந்து செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அது அவங்களுக்கு நீட் அது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து செம்ம பயமாக இருந்தது. தென் ஸ்பெயின் வந்து பயமாக வந்து 2 கோல் வந்து அடிப்பாங்க. இப்போ கதை என்னென்னா, நம்மளோட MJF பார்த்தா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து கலாய்ச்சிருக்காரு இங்கிலாண்டை. என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிலாண்டை வந்து எப்போவுமே வந்து தோற்று தான் இருப்பாங்க, இந்த ஃபைனல்னாலே இங்கிலாந்து வந்து தோற்க தான் செய்வாங்க. யூரோப்பியன் ஃபுட்பாலில் பார்த்தோன்னா இங்கே வந்து அவங்க தோத்துட்டுக்கிறாங்க, அண்ட் ஸ்பெயின் வந்து ஜெயிச்சுட்டுக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷ் ஆளுங்களாம் அப்படி தான், அவங்களால வந்து ப்ரெஷரில் வந்து ஜெயிக்க முடியாது. கடைசியில் பார்த்தோன்னா தன்னோட இதை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணுவார், என்னோட இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி இது AEWவில். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா அட்டென்ஷன் கெயின் பண்ண வந்து இந்த மாதிரி அவர் கலாய்ப்பார் இங்கிலாண்டை. நேற்று நான் போட்ட வீடியோவில் டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த இன்சிடென்ட் பற்றி வந்து பேசியிருந்தேன். நல்ல வேளை அந்த வீடியோவில் பேசினேன். அண்ட் இப்போ பார்த்தோன்னா நிறைய ரியாக்ஷன்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஐ மீன் நேற்றுலேருந்து இன்னும் வரைக்கும் பார்த்தோன்னா ரியாக்ஷன்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளோட யார் எலான் மஸ்க், இந்த மாதிரி பெரிய ஆளுங்கலாம் பார்த்தோன்னா இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. இப்போ நான் ஏன் கவர் பண்ணுறேன்னா, நம்மளோட கேன் இருக்கார்ல, அவர் பார்த்தோன்னா ரியாக்ட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, ஐ யூஸ் டு திங்க் ப்ராக் லெஸ்னர் வாஸ் த பேடஸ்ட் டியூட் that I ever meet. ஆஃப்டர் எஸ்டர்டே ஐ எம் பிரிட்டி ஷோர் இட்ஸ் டொனால்ட் ட்ரம்ப், அந்த மாதிரி பார்த்து தான் சொல்லியிருக்காரு. ஸோ கேன் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வரைக்கும் நான் வந்து ப்ராக்கை தான் வந்து பேடஸ்ட் ஆளாக வந்து சொல்லியிருந்தேன், ஆனால் அது வந்து நேற்று வரைக்கும் தான். பட் ஐ எம் பிரிட்டி ஷோர் டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து பேடஸ்டான ஆள், அந்த மாதிரி பார்த்தோன்னா கெயின் வந்து சொல்ல வர்றாரு. அவரோட ரியல் கேரக்டரில் அண்ட் அவர் வந்து ஒரு மேயராக இருக்கார்ல, அந்த ஒரு அவ்வளோ பொலிட்டிக்ஸில் இருக்காரு உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அந்த இன்சிடென்ட் நடந்து அவர் மேலே பார்த்தோன்னா கன் ஷூட் வந்து நடந்து அவர் பார்த்தோன்னா இருந்தும் மேலே வந்து நிற்பார் அண்ட் ஃபைட்னு வந்து கற்றுவார். நினச்சி பாருங்களேன், அவர் மேலே வந்து கன்ஷூட் வந்து நடக்குது, உடனே பார்த்தோன்னா இருந்தாலுமே அவர் வந்து ஃபைட்னு வந்து கற்றுவார். ரியல்லி அந்த மூமெண்ட் பார்த்தோன்னா கூஸ் பம்மாக இருக்கும். அது அந்த வேர்டு தான், மேன் ஆர் பிரேவ். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரா பற்றி. ஸோ என்னெல்லாம் வந்து இப்போதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் அது பார்த்துடலாம். ஸோ ரியா ரிப்ளி வந்து நாளைக்கு ரா வந்து கிக் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ டாமுக்கு பார்த்தோன்னா சம்பவம் இருக்குது, ஏன்னா ரியா ரிப்ளி தான் வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ரியாவோட ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்கலாம், ப்ரோமோ கட் பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் சி அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க. சும்மா ஒரு கெஸ்ஸிங் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேர்ல்ட் சாம்பியன் டேமன் பிரீஸ்ட் வர்சஸ் குந்தருக்கான ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்க போகிறோம். எஸ், ஃபைனலி குந்தர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த கிங் ஆஃப் தி ரிங் ஜெயிச்சதுக்கப்புறம் அவருக்காக வந்து பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் எஸ் இப்போ ஃபைனலி பார்த்தோன்னா சம்மர் ஸ்லாமுக்காக இந்த ஃபியூட் வந்து போக போகுது. ஸோ நாளைக்கு குந்தரோட ரிட்டர்ன் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு பெரிய சம்பவம், ட்ரூ மேக்கன்டையர் அவர் பார்த்தோன்னா நாளைக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. ஸோ அப்பியர் ஆக போகிறாரு ராவில். பட் ஆடம் பேஸ் சொன்னது சிஎம் பாங்க் வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்னு. இதை மாரியும் சிஎம் பாங்க் அங்கே வருவாங்களா என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் நம்மளோட ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் ஆடம் பேஸ் தான் பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு, சாமி ஜெயின் வர்சஸ் இல்ஜா டிராகனோ ஃபார் ஐசி சாம்பியன்ஷிப். இது வந்து கிளியராகவே நமக்கு புரியுது, இந்த மேட்ச்சில் வந்து வின்னர்லாம் நமக்கு வந்து கிளியராக கிடைக்க மாட்டாங்க. பிரான் பேக்கர் வந்து என்ன பண்ணுவார். அண்ட் இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் டெட்டாக மாறும், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல. ஸோ
இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் ட்ரிபிள் டேட்டா வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அப்டேட் பார்த்துருந்தோம். ஆல்சோ சேமஸ் வர்சஸ் பிராசன் எடுக்கான மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தோன்னா அட்வர்டைஸ் பண்ணது. பட் இதை மீறியும் நம்ம வந்து அங்கலோடி அண்ட் இன்னும் சில பேர் சம்பவம்லாம் பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம் ராவில். அண்ட் நம்ம வீடியோட எண்டில் வந்துன்னு இருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு தரமான லைக் வந்து போடுங்க இந்த வீடியோக்கு. மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்ப்போம். ஸோ ரீசென்ட்லி ஒரு ஷாக்கிங் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஐ மீன் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து புது டைட்டில் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. அதாவது கோடி கிட்ட டைட்டில் இருக்குல்ல அண்ட் பெலி கிட்ட. ஸோ அந்த 2 டைட்டில் தான் பார்த்தா WWE பார்த்தா சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அண்டு நான் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறது வந்து எனக்கு புரியல. ஏன்னா அந்த டைட்டிலே வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. ஐ மீன் ரோமன் டபுள் சாம்பியன்ஷிப் வச்சுருப்பாரு. அதை ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப் பார்த்தா ட்ரிபிள் ஹெச் வந்து ரோமன் கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. அண்டு இது எப்படின்னா கோடி வந்து சொல்லியிருந்தார்ல நான் வந்து ஈகல் டைட்டில் வந்து கொண்டு வரேன்னு. ஸோ ரெசல்மேனியாவில் அவர் வந்து ரோமனை வந்து தோக்க வச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஈகல் டைட்டில் வந்து அவர் கொண்டு வந்திருந்தாருன்னா அது பர்ஃபெக்ட் டைமிங்காக இருந்திருக்கும். பட் அவர் வந்து ஏதோ இன்ட்ரோவில் சொன்னார் அது வந்து என் கையில் இல்லை ட்ரிபிள் ஹெச் கையிலன்னு. பட் இவ பார்த்தா அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த டைட்டில் வந்து மாற்ற போகிறாங்கன்னு. ஐ மீன் இப்போ தான் அந்த டைட்டிலே மாற்றினாங்க. அதே வந்து இன்னும் இதுவும் ஆகலை. இதுவே புதுசு தான். பட் அதுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த டைட்டில் வந்து மாற்ற போகிறாங்கன்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணோன்னா அந்த டைட்டிலில் பெரிய டபிள்யூ வந்து போட்டிருக்கோம்ல அந்த டபிள்யூ பார்த்தா அவங்க வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இல்லை மேபி வந்து சின்னதாக இருக்கலாம். ஸோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலில் அந்த ஓல்ட் டேஸில் எப்படி இருந்ததோ அந்த காலத்தில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொண்டு வரலான்னு வந்து பார்க்குறாரு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டைட்டிலில் டபிள்யூயோட லோகோ போட்டிருக்கோம்ல அதுதான் வந்து அந்த டைட்டிலோட அடையாளம். அண்ட் அந்த லோகோ தான் வந்து டபிள்யூ கம்பெனி வந்து ரீப்ரசென்ட் பண்ணோம். பட் இங்கே ட்ரிபிள் ஹெச் மைண்டில் என்ன போயின்னு இருக்குன்னு தெரியல. புது டைட்டில் இருக்குது. அந்த புது டைட்டிலே பார்த்தா மாற்றுற மாதிரி நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. பட் இது கன்ஃபார்ம் கிடையாது. எஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துன்னு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அன்டிஸ்பியூட் டைட்டில் வந்து மாற்றணுமா? அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.